ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 6 செட் ஆஃப் கார்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா, ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செட் கார்டு சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த செட் கார்டு சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. செட் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்றைக்கி டே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது சைன் கிடைக்குது அப்படின்னா அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு சிலர் இது அப்ராட் ஜாபுக்காக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி ஏதோ ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேயா? ஸோ இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நாள் தான் சொல்ல முடியும். இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகும் அப்படின்னு சொன்னால், மிதுனம், துலாம், கும்பம், சிம்மம், ரிஷபம், கன்னி, இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பர் 3. ஓகேவா? ரெண்டாவது, உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் யூஸ் பண்ணலாம், ப்ளூ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ப்ளூ, க்ரீன் இந்த 2 கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு சைன் கொடுத்தாங்கன்னா அந்த சைன் உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த சைன் கொடுக்குறாங்க. சரியா? அதை கவனிங்க. நிறைய பேர் சைன் கொடுக்குறத கவனிக்க மாட்டேறீங்க. ஓகேவா? ஸோ பி கேர்ஃபுல். இன்றைக்கி மொத்தத்தில் இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்க போது. நீங்கள் நினச்ச அந்த விஷயங்களில் ஏதோ ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மணிக்காக இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு இறுக்கமான நாளாக இருக்குது. ஓகேவா? அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. மணி எனர்ஜி உங்கள்கிட்ட அபரிவிதமாக வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க அந்த தேவையற்ற எண்ணங்களை வெளியேற்றுங்க. ஒரு சிலருக்கு உடல் ரீதியான மனசோர்வு, உடல் சோர்வு எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்களோட மனசையும் உடம்பையும் பார்த்துக்கணும். உங்களோட அந்த பிரச்சனைக்கு, இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஆனால் நீங்கள் இதுக்காக ரொம்ப என்னென்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் சைன் கொடுக்குறத கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. வருத்தப்படுறதுனால எதுவும் இப்போ வருத்தப்படுறவங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒரு ஜான் நீங்கள் வளருவீங்களா? கர்த்தர் சொன்னார்ல, நீங்கள் வருத்தப்படுறதுனால ஒரு ஜான் வளருவீங்கன்னா வருத்தப்படுங்களேன். ஒரு மூலையில் போய் உக்காந்துக்கிட்டு அப்பா நான் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அமைதியாக உங்களோட அந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு அதிலையே நீங்கள் மூழ்குறீங்க. அதுதான் இங்கே உங்களுக்கான பிளாக்கேஜாக இருக்குது. மேபி சக்ராஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. மோர் தென் உங்களுக்கு இந்த ஹார்ட் சக்ரா மோர் தென் 4-5 சக்ராஸ் இம்பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா? தேர்ட் ஐ சக்ரா, அப்புறம் க்ரவுன் சக்ரா, ஹார்ட் சக்ரா, சோலார் ப்ளக்ஸ், இதெல்லாம் மெயினான சக்ரா. இது எல்லாமே உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகேவா? அதனால்
சக்ரா பேலன்ஸ் உங்களுக்கு பண்ண தெரியும், உங்களுக்கு வந்து ஹீலிங் ஏதாவது தெரியும் அப்படின்னா ஹீலிங் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாது, நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஷார்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி உங்களுக்கு பவர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் அதை எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும், சில மெடிடேஷன் மெத்தடும் சொல்லித்தரேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே வந்து டோட்டலாக மாறும். ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் லாக்குக்காக என்கிட்ட வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபைனான்ஷியல் லாக் மட்டும் நான் சரி பண்ணி தரமாட்டேன். ஒரு கல்லில் 10 மாங்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு நான் கிளியர் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பல விதத்தில் சப்போர்ட் பண்ணும். உங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னாலும், இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு வந்து சுகரு, பிபி அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கண் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து முழங்கால் மூட்டு அந்த இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இத்தனை பிரச்சனையும் உங்களோட ஒவ்வொரு ஹில்னஸும் வந்து கிளியர் ஆகிறத நீங்கள் அற்புதமாக உணர்வீங்க. ஓகேவா? ஒரு ப்ராப்பரான ஒரு குரு கிடைச்சா ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து பிரைட்டாவாங்க, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிவைன் பார்த்து உங்களுக்கு தருது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த இஷ்யூ, இந்த மணி லாக் இருக்குது, எனக்கு வந்து பணத்தில் வந்து எனக்கு இந்த பிளாக்கேஜ் ஏன் வருது, எனக்கு வந்து எதுவுமே நடக்காதா, எனக்கு வந்து யாருமே இல்லையா அப்படின்லாம் ரொம்ப விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நீங்கள் தனித்து இருக்கும் பொழுது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களோட இன்னும் பாண்டிங் அதிகப்படுத்துவாங்க. நீங்கள் இறைவனை நினைங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு சின்ன சைன் கிடைச்சாலும் அது யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்காக கொடுக்குற அற்புதமான வழி. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இன்றைக்கி வந்து உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய நாள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அடுத்தது நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களோட முக்கியமான உறவுகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இது பார்க்குறவங்க லவர்ஸாக இருக்கலாம், இந்த 3 சூஸ் பண்ணவங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கலாம், இல்லை ஃபேமிலி, இல்லை வந்து ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களோட இல்லை முக்கியமான உறவுகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி அவேராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வந்து தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்ரா ரொம்ப இம்பேலன்ஸில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டினால் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக யாருக்காவது இந்த மாதிரி இந்த தொல்லை தராங்க இல்லையா, அந்த மாதிரி உறவுகள்கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும். அந்த டாக்ஸிட்டிக் பீப்புள்கிட்டேருந்து உங்களோட வழிகள் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படி உங்களை நீங்கள் ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த உறவுகள் வந்து குடும்பத்திலே இருப்பாங்க, இவங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட பிறந்த அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கைகளோ இல்லைன்னா வந்து கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, அவங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னா கூட அவங்கள வந்து நீங்கள் அவர் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி லவ்வர்ஸ். ஸோ ஏன் இந்த இது இருக்குது, எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹை பவராக உங்களை நான் வந்து மாற்றிட்டேன்னா உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே லோயர் எனர்ஜியாக மாறுவாங்க. அப்போ லோயர் எனர்ஜியாக இருக்கிறவங்க ஹை பவராக இருக்க உங்ககிட்ட வந்து அவங்களோட விஷமத்தனத்தையோ அவங்களோட அந்த டாக்ஸிக் அந்த இதுவெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணணும். சரியா? யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா இருக்கவே இருக்குது நம்ம டிவைன் பாத் சேனல், காண்டாக்ட் பண்ணி ரெமெடி எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அடுத்தது நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ். நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 4 சூஸ் பண்ணவங்க ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ் அதெல்லாம் கவனிக்க மாட்டுறீங்க.
மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நினச்சோ இல்லைன்னா பழைய ஃபெயிலியர்ஸ் நினச்சோ நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களோட ஏஞ்சல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறத உங்களால் கவனிக்க முடியல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறத பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு கைடன்ஸ் கிடைக்குதுன்னா அதை வந்து பிக் பண்ணிக்கோங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பழைய விஷயங்களை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட இப்போ கரண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களை எப்படி நீங்கள் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கடவுள் கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டம் போகிறதுக்கோ இல்லைனா உங்களோட கேரியரில் உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆகிறதுக்கோ என்ன வழி இருக்கோ அதை தேடுங்க. அதை விட்டுட்டு உட்காந்து பழைய விஷயங்களில் இது பண்ணிக்கிட்டு மன இறுக்கம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? அதனால் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை, கடவுள் மேலே நம்பிக்கை இழந்திருக்கீங்க. நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு நம்பிக்கை, பொறுமை ரெண்டுமே முக்கியம். அந்த ரெண்டுமே வந்து இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு அது இல்லாதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அப்படியே நம்பிக்கை பொறுமையோ இருக்கிற ஒரு சிலர் என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ நாள் தான் நம்ம வெயிட் பண்ணுறது, எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படி இருக்கிறது அப்படி சொல்லி அந்த டைம் டியூரேஷன் ஆகுதுலையே அப்போ வந்து வெக்ஸ் ஆகிடுறீங்க. ஸோ அது ஏன் தடையாக இருக்குது? நீங்கள் நம்பிக்கை பொறுமையாக இருக்கீங்க சரி, ஆனால் அந்த தடை ஏன் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்பி கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நிறைய ஃபெயிலியரும் பார்க்குறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி, இப்போ பிஸ்னஸ்க்காக எடுக்கிறீங்க, இப்போ ஒரு ஜாபுக்காக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தொடர்ந்து உங்கள் ஜாபில் உங்கள் ப்ராஜெக்டில் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த ஃபெயிலியர் ஏன் தொடர்ந்து வருது? நான் பொறுமையாக தானே இருக்கேன், நான் நம்பிக்கையாக தானே இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த லாக்கிங் இருக்குது அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் உங்கள்கிட்ட இருக்கா? உங்களுக்கு அதுக்கான தெளிவான விடையை நான் தருவேன். உங்களை வந்து நான் பவராக்கி விட்டுருவேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடைகளும் அதாவது நீங்கள் நம்பிக்கையான பர்சனாகவும் ஓகேவா, ஒரு பொறுமை நிதானம் அதுவும் உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது உங்கள் வழிகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த தடைகள் எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ராப்பரான ஒரு குரு உங்களுக்கு கிடைச்சா எப்படி உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற அந்த மேஜிக்லாம் வந்து நீங்கள் டிவைன் பாத் சேனலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைனை கவனிக்க வேண்டிய நாள். ஓகேவா? அதை வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க, அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் முன்னுக்கு வாங்க. ஓகேவா? எப்படி உங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பர்சனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கும் நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கு வந்து லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய பேருக்கு நான் அதை கைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. என்ன உங்களுக்கு வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அடுத்தது நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 5 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி உங்களுக்கு திடீர் பணவரவு. ஓகேவா? உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, இன்கம் வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது இந்த ரீடிங் பார்க்குறவங்க பெட் அனிமல் வளர்க்குறவங்களா இருப்பீங்க. பேர்ட்ஸு, டாகு, கேட் அதை மாதிரி, இல்லைனா ஸ்ட்ரீட் டாக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் தெருவில் இருக்க நாய்க்குட்டிகள் இல்லை நாய்கள் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க, அதுங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்க. ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு திடீர் பண லாபம் இருக்குது இன்றைக்கி. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து நல்லா ஷைன் ஆகணும்னு நினச்சி ஏதாவது முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒரு பர்டிகுலர் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும். நீங்கள் பண்ணுற அந்த ஜாப்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு அதுக்கான எல்லா சைனும் இன்றைக்கி இந்த டே வந்து ஒரு அதிர்ஷ்டமான டேவாக உங்களுக்கு இருக்கும் மணி இன்கமில். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட டைமையும் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அந்த உங்களோட பெட்ஸோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? குருச்சரணம். காட் பிளஸ் யூ. நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து விருச்சிகம், கடகம், மீனம் இந்த ராசி, அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா?
ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் இதுலேயும் இருக்கீங்க. உங்களோட எனர்ஜியை வந்து இன்றைக்கி விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். உங்களோட எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ரீடிங் அந்த நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த 7 சக்ரா பேலன்சிங்கில் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 7 சக்ரா இன்றைக்கி நீங்கள் பேலன்ஸாக வச்சுருக்கீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டியாகவோ இல்லைனா உங்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கணும், நான் இந்த துறையில் சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏகராக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி அதுக்கான ஒரு சைன் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் லைனில் ரொம்ப நல்ல பாடகியாக இருக்கீங்க, பாடகராக இருக்கீங்க, உங்களை வந்து நல்லா பிரைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வழிகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாடலிங், அப்புறம் வந்து சினி ஆக்டர்ஸு, சீரியல் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் பொலிட்டீஷியனில் இருக்கீங்க, ஒரு பொலிட்டிக் லைனில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த 7 சக்ரா இன்றைக்கி பேலன்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நாள் தான் சொல்வேன். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்கள் எனர்ஜியை இன்றைக்கி எங்கேயோ விரயம் பண்ணுறீங்க. ஒரு சிலர் உங்கள் எனர்ஜி அந்த மாதிரி நீங்கள் லாஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கள் எந்த இடத்துல தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு போகுது. ஓகேவா? ஸோ உங்களோட அந்த இவ்வளோ விஷயங்கள் உங்கள் லைஃப்க்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க, பிளஸ்ஸிங்ஸ் நடக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் எண்ணங்கள், உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் தடைப்படுது. ஓகேவா? உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படி அதில் பிரைட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுங்க. இன்றைக்கி வந்து உங்களோட எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் மெடிடேஷன் தெரியுதா, இல்லை உங்களுக்கு யாராவது பக்கத்தில் ஹீலர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி வேணும்னாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது நம்மளோட டிவைன் பாத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இந்த சக்ராஸ் என்னென்ன பேலன்ஸ் இல்லை எல்லாமே வந்து இம்பேலன்ஸில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் பவர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு உங்களை அடுத்த லெவல் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த டே வந்து உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து விரயம் பண்ணாமல் இருக்கணும். உங்களோட எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. குரு சரணம். இந்த ரீடிங் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? யாருக்காவது புரிதல் வேணும், வழிகாட்டுதல் வேணும், உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு குருமார்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னிங்கன்னா டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி ரெமெடி எடுத்துக்கோங்க. உங்களை ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக மாற்றிக்கோங்க. காட் பிளஸ் யூ.